ஆறுதல்கள் உண்டாகிறது. ஆறுதல் அல்ல, ஆறுதல்கள் உண்டாகிறது. உங்களை அழகாக நடத்துகிறவர், அற்புதமா நடத்துகிறவர், அன்பாய் பேசுகிறவர் இயேசு இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துவாராக. அவருடைய ஆறுதலால் நிறைந்து வாழுங்க. பிரியமானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. பிரியமானவர்களே, கவலையோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? மன பாரத்தோடு இருக்கிறீங்களா? வெளியில சொல்லி என்ன பிரயோஜனம் பிரதர்? சொல்லி கேட்பதற்கு ஆள் இல்லை, அதற்கு செவி கொடுத்து உண்மையாக கேட்பதற்கு யார் இல்லை. என் விசாரங்கள் பெரியது, என் துக்கங்கள் பெரியது என்று சொல்லி ஏதோ ஒரு கஷ்டத்தின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆத்துமாவிலே வியாகுலங்கள் பெருகி கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய ஆறுதல்கள் உங்களை தேற்ற ஆரம்பிக்கிறது. யாராவது வரமாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, ஆறுதல் படுத்த மாட்டாங்களா எதிர்பார்த்தால் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும், ஏமாற்றுகள் வர ஆரம்பித்து விடும். ஆனால் இந்த நேரத்திலே ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா என் ஆத்துமா விசாரப்படுகிறது, எனக்கு உம்முடைய ஆறுதல் தேவை என்று சொல்லி அவர் சமூகத்தில் அமருங்க. இருதயத்தை ஊற்றி விடுங்களேன், ஆறுதல்கள் உண்டா. இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்துவாராக. அவருடைய ஆறுதலால் நிறைந்து வாழுங்க.